ஈரான் இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் குரூஸ் ஏவுகணைகளை அவங்க பயன்படுத்துறதுக்கு உள்ள வரவே இல்லை. அதை பயன்படுத்துகிற போது கப்பல்கள் மேலே பலத்த இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அடுத்த கட்ட ஈரானுடைய எல்லைக்குள்ள ஈரானுடைய கடற்பரப்பு இருக்குதா இல்லையா, அந்த கடற்பரப்புக்குள்ள அமெரிக்கன் ஃபோர்ஸஸ், அது மெரைன் ஃபோர்ஸஸோ வாட்டெவர் யாராக இருந்தாலும் உள்ளே வரும் வரைக்கும் அவர்கள் வெயிட் பண்ணி காத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த விமானத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஐ இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வான்வழி கண் என்று பெயர் சொல்லுகிற அளவுக்கு 400 கிலோமீட்டர் பரப்பளவை ஒட்டுமொத்தமாக கவர் பண்ணி விமானம் வந்தாலும் ராக்கெட் வந்தாலும் உடனடியாக இதில் இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம் தகவல்களை கொடுத்துவிடும். இந்த விமானத்தை தற்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் சவுதி அரேபியாவுடைய தளத்தில் இருந்ததை நீங்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற புகைப்படத்தில் பார்க்கலாம். தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஈரான். அந்த தாக்குதலால் அந்த விமானம் இரண்டாகவே பிளவுபட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்க முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். அதே நேரத்தில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் உச்சகட்ட வலுவான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈரானுடைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பாடசாலைகள், கட்டிடங்கள், பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள் என்ற தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இதுவரைக்கும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகிறது. அதே நேரம் ஈரானுடைய இராணுவத்தினுடைய தளபதிகளை இலக்கு வைத்த தாக்குதல்களும் துல்லியமாக பல கட்டங்களில் நடத்தப்பட்டு வருகிறது என்கிற செய்திகளையும் நம்ம உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரான் தரப்பில் இருந்து இஸ்ரேல் மேலே தொடர் வலுவான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அமெரிக்காவினுடைய இலக்குகள் மேலேயும் வலுவான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இந்த தாக்குதல்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய பதிலடி தாக்குதல்களோடு சேர்த்து இஸ்ரேல் 3 விதமான தாக்குதல்களை தற்போது எதிர்கொள்கிறது. ஒன்று ஈரானுடைய தாக்குதல்கள், இரண்டாவதாக ஹிஸ்புல்லாக்கள் மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிற அதே நேரத்தில் அடுத்ததாக ஹவுத்தீஸ் லைனுக்கு வந்திருக்கிறாங்க. ஹவுத்தீஸ் தற்போது யெமன்ல இருந்து நேரடியாகவே இஸ்ரேலை நோக்கிய உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இப்படி 3 பக்கமான சண்டைகள் இஸ்ரேல் மேலே நடத்தப்படுகிற அதே நேரம் ஈரான் தொடர்ந்து அமெரிக்காவுடைய F-35, F-16, F-14 அதே போன்று F-15 வகையான விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற அதே நேரத்தில் F-18 வகையான விமானத்தையும் அண்மையிலே சுட்டு வீழ்த்தி இருந்த செய்திகளை எல்லாம் வெளியிட்டு இருந்தது. இப்படி அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் மேலே தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட எல்லா தாக்குதல்களையும் உச்சமாகவே நடத்துகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய தாக்குதல்களில் இதுவரைக்கும் அவர்கள் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை பல கட்டங்களில் நடத்துகிறாங்க. ஆனால் குரூஸ் வகையான ஏவுகணை தாக்குதல்கள் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் அவர்கள் நடத்துகிறார்கள். ஏன் என்கிற கேள்விகளுக்கு சர்வதேச வார் தொடர்பான மிலிட்ரி தொடர்பான ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் ஈரான் இன்னும் காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் குரூஸ் ஏவுகணைகளை அவங்க பயன்படுத்துறதுக்கு உள்ள வரவே இல்லை. அதை பயன்படுத்துகிற போது கப்பல்கள் மேலே பலத்த இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அடுத்த கட்ட ஈரானுடைய எல்லைக்குள்ள ஈரானுடைய கடற்பரப்பு இருக்குதா இல்லையா, அந்த கடற்பரப்புக்குள்ள அமெரிக்கன் ஃபோர்ஸஸ், அது மெரைன் ஃபோர்ஸஸோ வாட்டெவர் யாராக இருந்தாலும் உள்ளே வரும் வரைக்கும் அவர்கள் வெயிட் பண்ணி காத்து கொண்டு இருக்கிறாங்க. எனவே அது வரும்போது குரூஸ் ஏவுகணைகளை அவங்க உச்சமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. நேற்று இரவாகும் போதே இந்த செய்திகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டாலும் நம்ம உடனே அதை எடுத்து உங்களுக்கு சொல்லிடவும் முடியாது, நம்முடைய தளங்களில் பகிர்ந்துடவும் முடியாது. நிறைய சகோதரர்கள் இந்த செய்தியை பற்றி சொல்லுங்க என்றெல்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம எடுத்தெடுப்புக்கு அது எஸ்ஸா நோவான்னு சொல்லிட முடியாது. என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் ஒரு செய்தி வருகிற போது அந்த செய்தியை நம்ம உறுதிப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம தேடி அதை உறுதிப்படுத்தியதற்கு பிறகுதான் அந்த செய்திகளை உங்களுக்கு தர முடியும். அந்த அடிப்படையில் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் ரியாதில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இளவரசர் சுல்தான் விமானப்படை தளம், இந்த விமானப்படை தளத்தை தான் ரகசியமாக அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த தளத்தில் இருந்த
அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு விமானம் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது, இரண்டாக பிளந்திருக்கிறது என்கிற புகைப்படங்களுடனான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்திகள் ஆரம்பத்தில் அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தில் தான் வெளியாகி இருந்தது. பிற்பட்ட ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு சர்வதேச ஊடகங்களே அந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், அவர்கள் வெஸ்ட்டுக்கு சார்ந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் அவங்களே என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று கேட்டால், ஆமாம், அமெரிக்காவினுடைய குறித்த விமானம் இளவரசர் சுல்தான் படை தளத்தில் இருந்து ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். இந்த விமானத்தை பொறுத்தவரையில் சாதாரணமான ஒரு விமானம் கிடையாது. இந்த விமானத்தை தாக்குகிறார்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட அடுத்த கட்ட இலக்கை நோக்கி ஈரான் நகர்கிறது என்பதைத்தான் நம்ம புரியணும். ஏன்னா இது போயிங் 707 ரக விமானத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம். இதில் சிறப்பம்சம் என்னன்னு கேட்டால், 30 அடி அகலத்தில் சுழலக்கூடிய ரேடார் இதிலே இருக்கிறது. இது ஒரு விமானம், பட் இதில் சுழலக்கூடிய ஒரு ரேடார் இருக்கு. 30 அடி அகலத்தில் அது இருக்கும். இந்த ரேடார் என்ன பண்ணணும்னு சொன்னால் 400 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய விமானங்கள், அதற்கு நிகரான எது வந்தாலுமே, ராக்கெட்டு வட்டம் எது வந்தாலுமே என்ன பண்ணணும்னு கேட்டால் உடனே ஐடென்டிஃபை பண்ணி அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸுக்கு தகவலை கொடுத்து விடும். அதனால தான் இந்த விமானத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஐ இன் த ஸ்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வான்வழி கண் என்று பெயர் சொல்லுகிற அளவுக்கு 400 கிலோமீட்டர் பரப்பளவை ஒட்டுமொத்தமாக கவர் பண்ணி விமானம் வந்தாலும் ராக்கெட் வந்தாலும் உடனடியாக இதில் இருக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம் தகவல்களை கொடுத்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த விமானம் கிட்டத்தட்ட 500 மில்லியன் மதிப்புக்குரியது. எவ்வளவு பெருமதியானது இந்த விமானம்ங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டமான, அவ்வளவு பெரும் தொகையில் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம். இந்த விமானத்தை தற்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், சவுதி அரேபியாவுடைய தளத்தில் இருந்ததை நீங்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற புகைப்படத்தில் பார்க்கலாம். தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஈரான். அந்த தாக்குதலால் அந்த விமானம் இரண்டாகவே பிளவுபட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்க முடியும். E3 சென்ட்ரி என்று அழைக்கப்படக்கூடிய விமானம் தான் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தங்களுடைய IRGC-னுடைய படைப்பிரிவின் ஒரு முக்கியமான தளபதியாக செயல்பட்ட தளபதி தங்ஸ்ரீ அவர்கள், அலிரசா தங்ஸ்ரீ அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலில் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தாக்குதல் இன்னைக்கோ நேத்தோ நடந்த தாக்குதல் அவர் கொல்லப்படலை. ஆல்ரெடி நடத்தப்பட்ட தாக்குதலில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அவர் மருத்துவம் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த நிலையில தான் இன்றைக்கு அவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. எனவே ஈரானுடைய ஒரு முக்கியமான தளபதியும் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலோடு நேரடி சண்டையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் படைப்பிரிவு உச்சகட்டமான பலத்த தாக்குதல்களை இஸ்ரேல் மேல நடத்தி வர்றாங்கிற செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சற்று நேரத்துக்கு முன் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியினுடைய காட்சிகளை நீங்க முன்னாடி பார்க்குறீங்க. குறிப்பாக ஹைஃபா போர்ட் மேலே கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். ஹைஃபாவில் இருக்கக்கூடிய ரிஃபைனரி சென்டர், அது பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையம். அந்த நிலையத்தின் மீது அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் சுத்திகரிப்பு நிலையம் தாக்குதலுக்குள்ளாகி கருத்த புகைகள் வெளியாகக்கூடிய காட்சிகள், புகைப்படங்கள் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது மட்டுமில்லாமல் அல் ஜசீராவால் சரிபார்க்கப்பட்ட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்க. அந்த வீடியோவை நீங்கள் முன்னால் பார்க்க முடியும். அந்த தாக்குதலுக்கு இலக்காக இருக்கக்கூடிய பகுதி இது. ஹைஃபா போர்ட்டுங்கிறது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களும் இராணுவ தளபாடங்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய, சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளை தான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும். சப்ஸ்கிரைப் பண்ணா சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வீடியோங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு முன்னாடி காட்சி தந்துடும். எனவே நம்ம வீடியோவை உடனுக்குடன் பார்த்துக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ரமலானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்தது தான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதக்கா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற
என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள் அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க முன்னாடி பார்க்கிறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும் மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். உண்மை செய்திகளை மாத்திரம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த தகவல்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. எனவே ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். ஈரான் மீதான அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அரபுலகு மீதான தாக்குதல்களும் நிறுத்தப்பட்டு மொத்த மிடில் ஈஸ்டிலும் மொத்த உலகத்திலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் பூமாக வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.